அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற கோயில் பார்த்திங்கன்னா அருள்மிகு பாடலாத்திரி நரசிம்ம பெருமாள் திருக்கோயில். இக்கோயில் வந்து சிங்கப்பெருமாள் கோயில் என்ற ஊரில் அமைந்திருக்கு. இந்த சிங்கப்பெருமாள் கோயில் எங்கே அமைந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் ஹைவேல செங்கல்பட்டுக்கு முன்னாடி 8 கிலோமீட்டரில் அமைந்திருக்கு. இந்த கோயிலுடைய எதிர்பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயராக இருக்கார். ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிவிட்டு பாடலாத்திரி நரசிம்ம பெருமாளை தரிசனம் பண்ணலாம். இந்த சனிக்கிழமைன்றதால பெருமாளுக்கு உகந்த நாள் தரிசனம் பண்ணுறதுக்காக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா நேராக பலிபீடம், இது பரமபத வாசல், இது வைகுந்த ஏகாதசியும் திறப்பாங்க. தீபத்தூள், பலிபீடம், கொடிமரம், மேலே பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய 10 அவதாரங்கள் வந்து சுதை சிற்பமாக நேர்த்தியான முறையில் வடிவமைச்சிருக்காங்க. மேலே இந்த பரமபத தூணில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூணும் பெருமாளுடைய அவதாரங்களும் இங்கேயும் வந்து நல்லா அழகாக செய்திருக்காங்க. வரலாம் வராக அவதாரம், கோயில் பார்த்திங்கன்னா மூலவர் ஸ்ரீ பாடலாத்திரி நரசிம்மர். இக்கோயிலாகப்பட்டது குடைவரை கோயில். நரசிம்மர் வந்து குடைவரை கோயில் உள்ளதான் இருந்து அருள்பாலிக்கின்றார். இத்தலம் வந்து 1500 ஆண்டுகளுக்கு உட்பட்டதாக கல்வெட்டுகள் குறிப்பு தெரிவிக்கின்றது. இது இங்கே கோயிலில் வந்து டிஸ்பிளேயில் தெரிவிச்சிருக்காங்க. மேலே இக்கோயில் பார்த்திங்கன்னா சிறிய குன்றின் மேலே நரசிம்மர் அருள்பாலிக்கின்றார். இதுதான் சன்னதிக்கு செல்லும் வழி. சுற்றுப்பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய குன்று, கிரிவலம் தான் ரொம்ப விசேஷம். கிரிவலம் வந்து ஒரு 50+ தான் படிக்கட்டுகள் இருக்கும். ஒரு 15 மினிட்ஸில் கிரிவலம் வந்துடலாம். நம்ம சுற்றி வருவதற்கு ஏற்றாற் போல் அமைச்சிருக்காங்க. இங்கேருந்து பாருங்கள் ராஜகோபுரம். தாயார் நரசிம்மருடைய விமானம் ஒரு காட்சி இருக்கிறது. படிக்கட்டுகள் பாருங்கள். இங்கேருந்து விமானத்தை நல்லா தரிசனம் பண்ணலாம். தாயாருடைய பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய 10 அவதாரங்கள் டிஸ்பிளேயில் இருக்குது. தல வரலாறு கொடுத்துருக்காங்க. சிறிய குன்று தான், ஒரு 15 மினிட்ஸில் சுற்றிடலாம். சுற்றி வரும்பொழுது நரசிம்மருடைய அவதாரங்கள் நல்லதே நடக்கும். மேலே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் வந்து வேண்டுதல் வச்சுருக்காங்க.
ஏன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு இங்கே வேண்டி எல்லாரும் வந்து மரத்தில் கட்டுறாங்க. என்ன போட்டிருக்காங்க, ஒரு நாளை என்பதில்லை நரசிம்மருக்கு நரசிம்மருடைய போற்றியெல்லாம் இருக்குது. படிக்கட்டுகளும் நல்லா நேர்த்தியாக அமைச்சிருக்காங்க. அகலமான படிக்கட்டுகள் தான். கிரிவலம் வந்துட்டு இருக்கோம்ப்பா, முடிக்க போகிறோம். சுற்றுப்பாதையில் வரும்பொழுது அனைத்து விமானங்களும் தாயார், ஆண்டாள், நரசிம்மர் 3 விமானங்களையும் தரிசிக்கலாம். கொடிமரம் ஏற்கனவே சொன்ன மாதிரி படிகள் பார்த்து காமிக்கிறேன். நல்லா நேர்த்தியாக முறையில் அமைச்சிருக்காங்க. மிகவும் தொன்மையான கோயில், பழமையான கோயில். அனைவரும் தவறாமல் வந்து தரிசித்து பாடலாத்திரி ஸ்ரீ நரசிம்மருடைய அருளை பெற வேண்டும். கடையில் பொருள்லாம் வைக்கிறாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா விமானம் 3 விமானங்கள் இருக்குது. அன்னதானமும் இருக்குது. இந்த பிரசாதமும் தோசை, மிளகாய் பொடி எல்லாமே, பொடி தோசை தான் இந்த விசேஷம். வாங்கி சாப்பிடுங்க. சுற்றி வந்தாச்சு, அவ்வளோதான். 7 நிமிஷம் தான், 10 நிமிஷம் கூட இல்லை. 7 நிமிஷத்துக்குள்ளே நம்ம சுற்றி வந்துட்டோம். அனைவரும் வந்து நரசிம்மருடைய அருள் பெறுக. நன்றி, வணக்கம். இத்துடன் இந்த காணொலியை முடிக்கின்றேன்.